நம்ம இன்னைக்கு ரொம்ப சத்தான கேழ்வரகு புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கும். குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்போதும் இட்லி தோசைன்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான முறையில் டிஃப்ரெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸும் செஞ்சு பாருங்கள். போர் அடிக்காமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருட்களும் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம். நான் வீட்டில் அரைச்ச கேழ்வரகு மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணலாம். வீட்டிலையே கேழ்வரகு மாவு ஈஸியாக நம்ம ரெடி பண்ண முடியும். அந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. சுடு தண்ணிலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நார்மல் பச்சை தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்ததும் நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னா, தண்ணி சேர்த்து நம்ம பிசையும் போது இது நல்லா உதிரியாகவே தான் இருக்கணும். சப்பாத்தி மாவு போலலாம் இதை பிசையக்கூடாது, இது போல் உதிரியாக தான் இருக்கணும். இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைஞ்சாவே போதும், நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நீங்கள் எப்படி இட்லி வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வைப்பீங்களோ அதே மாதிரி தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் பிளேட்டு இல்லைனா இட்லி பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வாழை இலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வாழை இலைக்கு பதிலாக இட்லி துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாழை இலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஈஸியாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். அந்த புட்டில் அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை இது போல் கொட்டிட்டு நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. பரத்தி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இது ராகின்றதுனால நல்லா வேகணும், அப்போ தான் நம்மளுக்கு வயிற்றுக்கு எந்த உபாதையும் கொடுக்காமல் இருக்கும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆகியிருக்கு. இந்த புட்டு நல்லா வெந்திருக்கு. நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், மாவு மாதிரி. அப்போ அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வாழை இலையோடு அப்படியே எடுத்துகிட்டு இதை இது போல் ஒரு சன்னியில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜலிக்காமல் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். நான் குழந்தைங்களுக்கும் கொடுக்க போகிறேன்றதுக்காக இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஜலிச்சுட்டு கொடுங்க. அப்போ நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் புட்டு, அப்போ நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம மாவு ஜலிக்கிறதுக்கு வச்சுருக்க ஜல்லடையிலேயே நல்ல பெரிய கண்ணுள்ள ஜல்லடை பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் தான் நம்ம புட்டு ஜலிக்கும் போது ஈஸியாக ஜலிக்க முடியும். நீங்கள் பெரியவங்களுக்கு தான் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது சூடாக இருக்கும்போதே ஜலிச்சுக்கோங்க. புட்டு கொஞ்சம் சூடாகவே சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும். இடையிடையில் இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு இந்த கட்டிகளை உடச்சி விட்டுட்டு ஜலிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். நம்ம ஜலிச்சு வச்சுருக்க புட்டு கூட துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை இடித்து சேர்க்குறத விட துருவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா அந்த புட்டோட மிக்ஸ் ஆகும். 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்னஸ் அதிகமாகவோ கம்மியாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் சேர்த்துருக்க நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட இருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்ல ருசியான ஆரோக்கியமான ராகி புட்டு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். புட்டு வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கூட இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிடலாம். வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கால்சியம் சத்து நல்லா கிடைக்கும்.
இதே மாதிரி நிறைய வெரைட்டியான புட்டு ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ராகி புட்டு எப்படி டேஸ்ட்டாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.